வயது 30, அவருடைய பிஎஃப் கணக்கில் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. அதாவது என் பிஎஃப் கணக்கில் 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது. ஒரு தேவைக்காக இதிலிருந்து ரூ. 2 லட்சம் எடுக்க திட்டமிட்டுள்ளேன். இதனால் என் ஓய்வு கால தொகுப்பு நிதி பாதிக்கப்படுமா? அதை ஈடுகட்டுவது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் சொல்லிக்கிறேன். பிரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்ல உள்ளவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு பிஎஃப் மட்டும்தான் இன்டைரக்ட் சேவிங்ஸ். அது மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் காலத்தில் கை கொடுக்கும் அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும். பசங்களை எதிர்பார்க்காம அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப் இது பண்ணுறது. அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மினிமம் லாக் இன் பீரியட் 5 இயர் முடிஞ்சோன்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடுறாங்க. கடைசியில் பிஎஃப் வரும்போது 50 லட்சத்துக்கு பதிலாக 5 லட்சம் தான் வரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு இப்போயே காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குன்னா இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? கொஞ்சம் கற்பனை கேட்டால் அதை ஒரு 1 லட்சம் தேவைப்படும் மந்த்லி, இல்லை 2 லட்சம் கூட தேவைப்படலாம். அதனால் எமர்ஜென்சிக்கு எடுக்கிறத பற்றி தப்பு இல்லை, எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எடுக்காமல் இருப்பது நல்லது. ஸோ எடுத்துட்டாருன்னா ஈடு கட்டுறது எப்படின்னா, அவரை டைரெக்டாக லம்சம் அமௌண்ட்டு கொண்டு போய் 2 லட்சம் எடுக்கிறதா 2 லட்சம் கொண்டு போய் உடனே போட முடியாது. அவர் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, இந்த விபிஎஃப்னு ஒன்று இருக்குது, வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட். இவர் என்ன அமௌண்ட்டு மாதம் கட்டுறாரோ அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கட்டிக்கலாம். அதுக்கும் அந்த 8.25% இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அந்த தொகைக்கு ஈக்குவலாக எவ்வளோ நாள் அது வருதோ அது வரைக்கும் அவர் விபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கட்டி கான்ட்ரிபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அந்த தொகையை ஈடுகட்டுற அளவுக்கும் ஒரு விபிஎஃப். இப்போ விபிஎஃப் நான் மந்த்லி கட்டுறதுக்கு அதாவது லிமிட் இருக்கா சார்? இப்போ 10,000 15,000 கட்ட முடியுமா? இல்லை, நீங்கள் எவ்வளோ நினைச்சாலும் கட்ட முடியாது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் கட்ட முடியும். ஓகே, அதிகபட்சம் அவ்வளோதான்.